இன்று நாம் வாழும் காலத்தில் நாம் அனைவரும் சுயநலவாதியாக வாழ்கிறோம். நமக்கு நெருங்கிய உறவுகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் நாம் எட்டிக்கூட பார்ப்பதில்லை. அப்படி அவர்கள் செய்ததைப் போல நாமும் செய்யக்கூடாது என்பதை கண்டித்து பின்வரும் சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது கேளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் ஒரு கிழவி அவர்களின் மீது குப்பைகளை கொட்டி இழிவுபடுத்திக் கொண்டே இருப்பாள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வீதி வழியே செல்லும் போது குப்பை கொட்டும் அக்கிழவியை காணவில்லை. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் கேட்டபோது அந்த கிழவிக்கு சில நாட்களாக உடம்பு சுகமில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கிழவி தமக்கு தொந்தரவு கொடுத்தவள் என்று கூட எண்ணாமல் அவள் வீட்டிற்கு சென்று அவளது நோயை விசாரித்து வந்தார்கள். இச்சம்பவத்தின் நீதி என்னவென்றால், தீமை